So type of partial differential equation is a first order. இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னென்ன டைப் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னென்ன இன்வால்வ் ஆகும் பார்த்துக்குங்க. z ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு வந்ததுன்னா இதுக்குள்ள என்னென்ன டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்துங்க. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா பி இருக்கும், கியூ இருக்கும், அண்ட் எக்ஸுங்கிற வேரியபிள் இருக்கும், ஒய்ங்கிற வேரியபிள் இருக்கும், இஜெட்டுங்கிற வேரியபிள் இருக்கும். மொத்தம் எத்தனை? 1 2 3 4 5. இந்த 5 கேசஸ் இருக்கும், 5 பாசிபிள் இருக்கும். இந்த 5 பாசிபிள் எத்தனை கேசஸ் இருக்குன்னு பார்த்துக்குங்க. பி கமா கியூங்கிற ஒரு ஃபார்மேட் இருக்கும், பி கமா எக்ஸுங்கிற ஒரு ஃபார்மேட் இருக்கும், கியூ கமா எக்ஸுங்கிற ஒரு ஃபார்மேட் இருக்கும், அண்ட் பி கமா கியூ கமா எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட் ஃபார்மேட் இருக்கும். இது மாதிரி டோட்டலாக கேசஸ் டிவைட் ஆகிறதா நம்ம கையில் இருக்கிறது 9 கேசஸ். இந்த மாதிரி டிவைட் பண்ணுற கேஸில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கேசஸ் இருக்குது? டோட்டலாக 9 கேசஸ் இருக்குது. சரிங்களா? இந்த 9 கேசஸ்ல பார்த்தீங்கன்னா இது மட்டும் ஒரு ஸ்பெஷல் டைப் மாதிரி. இது வந்து கம்பல்சரி இந்த டைப்ல இருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வந்துடும். சரிங்களா? ஒரு கொஸ்டின் கம்பல்சரி உன்னுடைய கடைசியாக எண்ட் ஆஃப் செமஸ்டர் எக்ஸாமுக்கு வரும். அண்ட் இப்போ நீங்கள் எழுத போகிற எக்ஸாமுக்கு இதுல இருந்து கம்பல்சரி வந்துடும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா நம்ம மண்டே எடுப்பேன். ஏன்னா ஒட்டுக்கா டைப் போனாலும் நீங்கள் இது பண்ணிட்டு இருப்பீங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு மண்டே இந்த கான்செப்ட் நான் எடுத்து முடிச்சிடுறேன். இது இருந்து கம்பல்சரி இப்போதைக்கு பார்க்க போகிறது ஒரு 2-3 ஈஸியான டைப்பு, அதை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் என்ன சொல்கிறாங்க? ஒன்லி டெரிவேட்டிவ் பி கியூ மட்டும். அப்படின்னா மீனிங் என்ன? டோ இஜெட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு டோ இஜெட் பை டோ ஒய். இந்த மாதிரி வந்து இதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஐடியா மட்டும். சரிங்களா? அதாவது பி அண்ட் கியூ மட்டும் இன்வால்வ் ஆகுது மாதிரி கண்டுபிடிக்கும். பின்னா ஆல்ரெடி தெரியும் டோ இஜெட் பை டோ எக்ஸ்ன்னு, கியூனா ஆல்ரெடி தெரியும் டோ இஜெட் பை டோ ஒய்ங்கிற கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரி இன்வால்வ் ஆகிற போது நம்ம சொல்யூஷன் ஃபார்மேட் எப்படி இருக்கு சொல்லிக்கிற பாருங்க. ஒவ்வொரு லைன் இம்பார்ட்டன்ட்பா. இது ஒரு டேபிளாக உங்களுக்கு அனுப்பிட்டேன். இந்த ஒவ்வொரு லைனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஃபார்மேட் வரும்போது நம்ம சொல்யூஷன் டைப் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, டைரக்டா சொல்யூஷன் டைப் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. z ஈக்குவல் டு ax பிளஸ் py பிளஸ் c. சரிங்களா? இங்க ஏங்கிறது யாரு? p வேல்யூ, pங்கிறது யாரு? q வேல்யூ. அதை ரீப்ளேஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்குங்கிறாங்க? கம்ப்ளீட் சொல்யூஷன் கிடைக்குங்கிறாங்க. சரிங்களா? அதை ரீப்ளேஸ் பண்ண என்ன சொல்யூஷன் கிடைக்குங்கிறாங்க? கம்ப்ளீட் சொல்யூஷன் கிடைக்குங்கிறாங்க. சரியாப்பா? ஓகே சார். ஸோ அதுக்கு பி ரீப்ளேஸ் பை பை ஆஃப் ஏன்னு போட்டீங்கன்னா ஜென்ரல் சொல்யூஷன் கிடைக்கும். இதை 2π/2 போட்டீங்கன்னா ஜென்ரல் சொல்யூஷன் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ சிங்குலர் சொல்யூஷனும் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அது சிங்குலர் சொல்யூஷனோட டெபினிஷன் இங்கே கொடுத்துக்கிறேன். என்ன கொடுக்குறேன்? மொத்தம் ஏங்கிற ஒரு வேரியபிள், பை ஆஃப் ஏங்கிற ஒரு வேரியபிள், சிங்கிற ஒரு வேரியபிள். தட் மீன்ஸ் ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட். மூணுமே ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட். இந்த 3 ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் எத்தனை ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் வேணும் நமக்கு? 2 ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் வேணும். அந்த 2 ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் என்ன சொல்லிக்கிறாங்க? 2π/2a ஈக்குவல் 0 அண்ட் 2π/2c ஈக்குவல் 0. இது ரெண்டையும் பயன்படுத்தி பண்ணிட்டு எலிமினேட் பண்ணி போட்டிங்கன்னா அதை எலிமினேட் பண்ணி போகிறதுக்கு தான் வந்து நம்மளுடைய சிங்குலர் இன்டெக்ரல் ஆர் சிங்குலர் சொல்யூஷன். அதே ஐடியா தான் ஜெனரல் சொல்யூஷன் சொல்லிக்கிறாங்க. சி ரீப்ளேஸ் பை ஜி ஆஃப் ஏ அப்படின்னு போட்டு நம்ம வேல்யூஸ் பயன்படுத்தி பண்ணி போட்டிங்கன்னா அது பேர் ஜெனரல். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒன்று பண்ணிட்டு இருந்தோம்ல சார், டோ z பை டோ எக்ஸ், அது வந்துட்டு பி அப்படின்னு. ஆமாடா. என்ன டிஃபரன்ஸ்? இது என்ன டைப்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பி கமா எக்ஸ்ங்கிற டைப் ஆல்ரெடி பண்ணது. எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். ஓகே. அது ப்ராப்ளம் போக ஏன்னா இது டைப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்ளம் போக நமக்கு ஒரு ஐடியா தெரியும். சரிங்களா? அதுதான் சொன்னேன். அதுவும் இதுவும் டிஃபரெண்டா சார்? எது பண்ணி சொல்லி எனக்கு கிளியரா சொல்லுப்பா. நம்ம கடைசியா ஒரு கிளாஸ்ல வந்துட்டு டோ z பை டோ எக்ஸ் அப்புறம் PQ கண்டுபிடிச்சோம்ல சார். அது வந்து என்னன்னா சொல்யூஷன் இது. அதுக்கப்புறம் P/Q பண்ணனும், இல்லனா Q/P பண்ணனும். P/Q பண்ணனும். நாம ப்ரீவியஸ் கிளாஸ் போட்டது என்னன்னா அது வந்து ஒரு PD ஈக்குவேஷனோட சொல்யூஷன். நம்ம லாஸ்ட் கிளாஸ் போட்டது என்னன்னா PD ஈக்குவேஷனோட சொல்யூஷன் நம்ம கையில இருந்தது. அந்த சொல்யூஷனுக்கு என்ன பண்ணோம்? PD ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். எடுத்து பாருங்க. அதுல பார்த்தா ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கு. சப்போஸ் ax plus by plus c ன்னு வெச்சுங்களா. c வேண்டாம், ax plus by ன்னு வெச்சுங்களா. இப்போ என்ன நடக்குது பாருங்க. டோ z by டோ x என்ன நடக்கும்? a வரும். a plus b. இது வந்து y வெச்சுங்க. y is டோ z by டோ y என்ன வரும்? டோ y which is equal to q which is equal to b. அப்ப z equal to என்ன ஆச்சு? px plus py. புரியுதுங்களா? இப்போ நான் என்னன்னா இது வந்து சொல்யூஷன் ஆஃப் த PD ஈக்குவேஷன். இது வந்து என்னது? சொல்யூஷன் ஆஃப் த கரஸ்பாண்டிங் PD ஈக்குவேஷன் இதனோடது. சரிங்களா? இப்போ நாம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இதுல இருந்து இது பார்த்துட்டோம். இப்போ நாம என்ன போறோம்? இதுல இருந்து இந்த டைப் பார்க்க போறோம். ஓகே, இதுல இருந்து இங்க பார்க்க போறோம். சரியாப்பா? ஓகே சார். புரியுதுல?
ஃபர்ஸ்ட் yes sir. நம்ம 2 3 கான்செப்ட் போட்டது ஃபர்ஸ்ட்ல இருந்து இது பார்த்தோம். இப்போ வந்து இதுல இருந்து இத பார்க்குறோம். சரிங்களாம்மா? அதோட கான்செப்ட் பேர் வந்துட்டு எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். ஆமா. இது அது சார் எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். இதுக்கு வந்து சால்வ் மட்டும் தான் குடுப்பாங்க. ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ். வேற சால்வ். ஓகே சார். அது சால்வ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த டைப்ல இருக்குதுன்னு பார்த்து இந்த 9 டைப்ல பார்க்குவோம். சரிங்களா? அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்கம்மா? ஓகே சார். இந்த 9 டைப் ஃபார்முலா நீங்க மெமரி பண்ணா மட்டும் தான் ஈஸியா இருக்கும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே சார். சரி இப்போ பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் டைப். இதான் ஃபர்ஸ்ட் டைப் நடக்கக்கூடிய ஐடியா. என்ன வரும்? f of p, q equal to 0 னா சொல்யூஷன் எப்படி இருக்கும்? z equal to ax plus by plus c. p equal to என்ன? a, b equal to என்ன? q. இதுக்கு பேர் கம்ப்ளீட் சொல்யூஷன். சிங்குலர் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ஒவ்வொன்றா போட்டு காட்டுறேன் பாருங்க. சரிங்களா? அவ்வளோ சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் டைப்போட மாடல் நான் சால்வ் பண்ணுறேன் பார்த்துக்கப்பா. கொஸ்டின் எப்படி வரும்னா சால்வ் root p plus root q equal to 1 அப்படின்னு வந்துருச்சு. அப்போ நம்ம சொல்யூஷன் என்ன எழுதுவீங்க? So given that root p plus root q equal to 1. இதை டைப் எழுதணும். என்ன டைப்பு? மொத்தம் 9 டைப் இருக்குது. இதில் வந்து டைப் எழுதுறீங்க f of p, q equal to 0. ஸோ அப்படின்னா மீனிங் என்ன? டைப் இந்த டைப் கண்டுபிடிச்சிங்க. அப்படின்னா மீனிங் என்ன? We know that the solution of the format. We know that the solution of the format. Solution of format என்ன பக்கம் கொடுத்தேன்? Solution of format என்ன? z equal to ax plus ax plus b plus c, by plus c, comma a equal to p and q equal to what? சார் ஏன் சார் f of p, q equal to 0 ன்னு போட்டீங்க? அதான டைப். இல்ல z equal to வருதா? அங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டைப் நோட் பண்ணியே இல்லையா? இங்க பாருங்க இதான் டைப் நமக்கு. நோட் பண்ணல சார். இத பண்ணிக்க கூடி உனக்கு அனுப்பிட்டு ஆல்ரெடி வாட்ஸ்அப்ல அனுப்பி இருந்தேன். பாத்துக்க இல்லனா சார் இது எப்படி சார் இது வச்சு? என்னப்பா? சார் இந்த சார் இது எப்படி f of p, q equal to 0 சார்? ரூட் எல்லாம் இருக்கு ஆனா இங்க அது இல்ல. சொல்லுங்க. இது எப்படி தெரியுதுன்னு சொல்றீங்களா? ஒரு ஃபங்க்ஷன் மீனிங் என்னடா கண்ணு? ஒரு ஃபங்க்ஷன் மீனிங் எப்படி இருக்கும்? சப்போஸ் f of x ன்னு இருக்குது. அது எப்படி இருக்கும்? அந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்கொயர்ட் plus x plus 3 இருந்தாலும் f of x தான். ரூட் x ன்னு வந்தாலும் f of x தான். sin x ன்னு வந்தாலும் f of x தான். அப்படின்னு மீனிங் என்ன? f of x ன்னு மீனிங் என்னடா கண்ணு? அதுல வந்து எக்ஸ்பிரஷன் ஆன் கான்ஸ்டன்ட் டேர்ம் அண்ட் எக்ஸ்ங்கற டேர்ம் இருக்கும். ஓகேங்களா? என்ன சொன்னேன்? f of x ஓட மீனிங் என்னன்னா எக்ஸ்பிரசிங் ஆன் கான்ஸ்டன்ட் டேர்ம் அண்ட் எக்ஸ்ங்கற டேர்ம் இருக்கும். அந்த எக்ஸ்ங்கற டேர்ம் எப்படி இருக்கும்? எப்படி வேணா இருக்கலாம். e power x எப்படி வேணா இருக்கலாம். log x இருக்கலாம். sin x அப்புறம் ஏன் சார் ஈக்குவல் டு 0 ன்னு போறானே ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குங்க சார். அதான் நான் தூக்கி எழுதிருங்க. இத தூக்கி எழுதினா வேலை முடிஞ்சு போச்சு. அதையே நீங்க பெருசா ஓகே சார். அண்டர்ஸ்டுட் சார். plus root q minus 1 equal to 0. அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் f of p, q equal to 0 ன்னு இருக்கும். கிளியரா? ஓகே சார். வேற என்ன டவுட் இருக்குன்னு சொல்லி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணலாமா ஸ்டெப்? எஸ் சார். அப்ப அவன் கொடுத்துக்கிற சொல்யூஷன் ஃபார்மேட் என்ன? z equal to ax plus b, a equal to b and q equal to p. கரெக்ட்டுங்களா? கரெக்டாப்பா? எஸ் சார். p is equal to a, q is equal to b. அப்ப z க்கு நம்ம வந்து p கண்டுபிடிக்கணுமா? கண்டுபிடிச்சலாமா? அப்ப சொல்லுங்க. ரூட் a இது வந்து 1 ன்னு வெச்சுக்கங்க. இது வந்து 1 ன்னு வெச்சுக்கங்க. இது வந்து 2 ன்னு வெச்சுக்கங்க. a plus root b minus 1 equal to 0. root p plus c இருக்குதுல. ஓகே சார். ஓகே ஒரு நிமிஷம் நான் மாத்திட்டேன். சாரி. நான் அங்க அப்ளை பண்ணாத நான் இங்க அப்ளை பண்ணிட்டேன். சாரி. நான் மாத்தி அப்ளை பண்ணிட்டேன். ஒன்னாவது ஈக்குவேஷன் அப்ளை பண்ணனும். நான் அங்க பண்ணல. இப்போ சொல்லுங்க. 1 implies root a plus root b is equal to 1. அப்ப root p வேல்யூ கண்டுபிடிங்க. root p equal to என்ன கிடைக்கும்? 1 minus root a. அப்ப b equal to என்னது? 1 minus root a whole square. சரியா கண்ணே? ஓகே சார். அப்ப இதை எங்க போய் அப்ளை பண்ணுங்க? இது வந்து 2 ன்னு வெச்சுக்கங்க. இந்த 2 கொண்டு வந்து எங்க அப்ளை பண்ணுங்க? 3 ல அப்ளை பண்ணுங்க. சரி 3 வந்து 2 ல அப்ளை பண்ணுங்க. 2 ல அப்ளை பண்ணுங்க. அப்போ z is equal to z equal to ax plus 1 minus y to root a whole square 1 minus root a the whole square plus c.
இதுதான் கம்ப்ளீட் சொல்யூஷன். அப்ப ஆர்டர் 1னா எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வரணும்? 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் டோ சார் z பை டோ எக்ஸும் டோ z பை டோ ஒய்யும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க தேவையில்ல. 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வந்து இது 3 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குது. 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டா மாத்திட்டோம். இங்க இது A, இது ஃபங்க்ஷன் ஆஃப் A, இது வந்து C. அப்ப திஸ் இஸ் கால்ட் ஏ கம்ப்ளீட் சொல்யூஷன். ஓகே. இந்த சொல்யூஷன் பேர் தான் என்ன? நம்ம சொல்யூஷன் கம்ப்ளீட் சொல்யூஷன். கரெக்ட்டுங்களா? நம்ம செக் பண்ணணும் எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குது செக் பண்ணணும். ஸோ இங்க ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வந்துட்டு ஏ. ஓகே. ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? அதாங்கப்பா டம்மி வேரியபிள் மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற சொன்னோம்ல. டம்மி வேரியபிள் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். அவன் வந்து மென்ஷனே பண்ணா இது வந்து வேரியபிள். எப்பயுமே நார்மலா பார்த்தா x y z வந்து எப்பயுமே வேரியபிள். a b c d வந்து கான்ஸ்டன்ட். இப்போ இதுல ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வந்துட்டு a and c தானே சார்? ஆமா, இப்போ வந்து a and c தான் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். ஓகே சார். சரி, இப்போ கம்ப்ளீட் சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன வேணும்? சிங்குலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அடுத்த சொல்யூஷன் என்ன? சிங்குலர் சொல்யூஷன். சிங்குலர் சொல்யூஷனுக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? சிங்குலர் இன்டெக்ரல் ஆர் சிங்குலர் சொல்யூஷன். சிங்குலர் இன்டெக்ரல் நோட் பண்ணுவாங்க, இல்லை சிங்குலர் சொல்யூஷன் நோட் பண்ணுவாங்க. எது வேணா பார்த்துங்க. சிங்குலர் இன்டெக்ரல் ஓகே ஆர் சிங்குலர் சொல்யூஷனாலும் ஓகே. நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? சிங்குலர் இன்டெக்ரலுக்கு ஃபார்முலா சொல்லிட்டேன். டோ பை பை டோ ஏ equal to 0, dou phi by dou b which is equal to 0. இங்க p க்கு பதிலா என்ன வேரியபிள் இருக்குது? இங்க p க்கு பதிலா c இருக்குது. புரியுதா? p க்கு பதிலா c இருக்குது. அதனால அத வந்து சீக்கிரம் போடணும். கண்டுபிடிடா கண்ணு. சார் ஆக்சுவலா இங்க dou phi வருமா dou z வருமா சார்? என்னமா? டோ z வரும். ஓகே, கரெக்ட் z வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டுக்கோங்க. சொல்ற கண்ணு என்ன வருது? ஃபர்ஸ்ட் dou z by dou a which is equal to dou a equal to 1 plus 2 okay 2 times of 1 minus root a into y divided by minus 2 root a. கரெக்ட்டுங்களா? பிளஸ் சிங்கிறது 0 ஆயிடும். அப்போ இதுவும் கட் ஆயிடும். அப்போ என்ன கிடைக்குது? 1 plus 1 minus ஆயிடுமா? சரி, எப்படி பண்ணணும்? டேய், வித் ரெஸ்பெக்ட் டு a டாகனே. அப்போ x வரும்ல சார்? தேங்க்யூ. ஆமாம், நான் 1 மட்டும் போட்டுனா எக்ஸ். இது சொல்லு, இது என்னோட டெரிவேட்டிவ் சொல்லி பார்க்கலாம். டெரிவேட்டிவ் போட்டது கரெக்டாக தானே? எஸ் சார். 2 terms of 1 minus root a into function of function. 1 போட்ட 0, root a போட்டா minus 1 by 2 root a. கரெக்ட்டுங்களா? இன்ட்டு அந்த yங்கிறது அப்படியே இருக்கும். அந்த c வந்து என்ன 0 ஆயிடும். கரெக்ட்டுங்களா? அப்போ equal to 0 which implies that x இந்த 2 கட் ஆயிரும். ஏன்னா அது 0 இருக்கணும். இந்த 2 கட் ஆயிரும். மைனஸ் சைன் இருக்குது. அப்போ மைனஸ் 1 minus root a divided by root a into y equal to 0. கரெக்டாப்பா? இது வரைக்கும் புரியுதா? எஸ். அதே மாதிரி டோ இஜெட் பை டோ சி ஈக்குவல் டு 0 சொல்லுங்க. டோ இஜெட் பை டோ சி ஈக்குவல் டு 0 என்ன நடக்கும் சொல்லுங்க. இட் சிம்பிளைஸ் தட் டோ இஜெட் பை டோ சி ஈக்குவல் டு ஏ பண்ணால் அது 0, ரெண்டாவது டைம் 0, மூணாவது டைம் 1. அப்போ என்ன கிடைக்குது? 1 ஈக்குவல் டு 0ன்னு வருது. இஸ் நாட் பாசிபிள். கரெக்டுங்களா? இஸ் நாட் பாசிபிள். therefore the singular integral not possible for this case. The singular integral not possible. கரெக்டா தம்பி? எஸ் சார். சரி, அப்போ சிங்குலர் இன்டெக்ரல் எந்த இதுக்கு இல்லை? நம்ம இந்த ஈக்குவேஷனுக்கு இல்லை. இஜெட் ஈக்குவல் டு என்னது? ஏஎக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்டா? 1 மைனஸ் ரூட் ஏ ஹோல் ஸ்கொயர் நினைக்கிறேன். கரெக்டுங்களா? சிங்குலர் இன்டெக்ரல் கிடையாது இந்த ஈக்குவேஷன். கரெக்டுங்களாப்பா? 1 மைனஸ் ரூட் ஏ ஹோல் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் சி. ஓகே, நோ சிங்குலர் இன்டெக்ரல். நோ சிங்குலர் இன்டெக்ரல் ஆர் சிங்குலர் சொல்யூஷன். சரியா கண்ணு? அடுத்து யார் பார்ப்போம்? ஜென்ரல் சொல்யூஷன் பார்ப்போம். ஜென்ரல் சொல்யூஷன் என்ன பண்ணணும்? 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருந்தால் அது ஒரே ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் மாற்ற வேணும். அதுக்கப்புறம் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே ஏ இருக்குது. ஏ 1% கிடையாது. சி மட்டும் என்ன மாற்ற போறீங்க? சம் ஜி ஆஃப் ஏன்னு மாற்ற போறீங்க. சரிங்களா? அப்போ என்னாச்சு? இஜெட் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் 1 மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஹோல் ஸ்கொயர் ஒய் பிளஸ் சம் ஜி ஆஃப் ஏ. சரிங்களா? இதை பண்ண பின்னாடி என்ன பண்ணுவீங்க? டோ இஜெட் பை டோ ஏ ஈக்குவல் டு 0 கண்டுபிடிப்பீங்க.
கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சு என்ன ஒண்ணு சொல்லுங்க. சார் புரியல சார். இல்லடா மொத்தம் 3 சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். 4 சொல்யூஷன் மொத்தம் கண்டுபிடிக்கும். பர்டிகுலர் சொல்யூஷன் இல்ல. இப்ப ஜெனரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஜெனரல் சொல்யூஷனுக்கு என்ன டேபிள்ல குடுத்துக்கிறோம் பாருங்க. ஜெனரல் சொல்யூஷனுக்கு என்ன குடுத்துக்கிறோம் பாருங்க. இது கடைசி கான்செப்ட். ஜெனரல் சொல்யூஷன் என்ன குடுத்துக்கிறோம் பாருங்க. ஜெனரல் சொல்யூஷன் என்ன குடுத்துக்கிறோம் பாருப்பா. அங்க சிங்கிற இன்வால்வ் ஆயிருந்தா அது சி சார். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஏ இருக்குது, இது ஒரு ஏ இருக்குது, கடைசிக்கு ஜிக்கு மாத்திடுவீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, டோ இஜெட் பை டோ ஏ ஈக்குவல் டு ஜீரோன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதை கண்டுபிடிச்சிட்டு எலிமினேட்டிங் த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஏன்னு சொல்லிட்டு அந்த ஏ ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் எலிமினேட் பண்ணா தட் சொல்யூஷன் இஸ் கால்ட் ஏ ஜெனரல் சொல்யூஷன். சரிங்களா? சரியாப்பா? சார் நோ சார். சார் அந்த எக்ஸாம்பிள் வச்சு காட்டுங்க சார். எந்த எக்ஸாம்பிள்? இந்த எக்ஸாம் தான். இப்ப நம்மளுக்கு இஜெட் ஈக்குவல் என்ன இருக்குது, இதே இஜெட்டோட வேல்யூ கரெக்ட்டுங்களா? 1 minute சார். ஏப்பா லேட் ஆகுது? ஒரே நிமிஷம். அந்த டெஃபினிஷன் சொன்னது இதையும் கம்பைன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஐடியா புரியும். C ஏன் சார்? C தான் g of c equal to g of a வா சார்? ஜெனரல் சொல்யூஷன். அது எழுதிட்டேன் சார். அதுக்கப்புறம் பாருங்க அந்த டெஃபினிஷன் என்ன சொல்றாங்க, ஜெனரல் சொல்யூஷனா இந்த வேல்யூ ஈக்குவல் டு 0 கண்டுபிடிக்கணும். இதை அப்ளை பண்ணிட்டியா? அப்ளை பண்ண மட்டும் இதை நீங்க கண்டுபிடிங்கறாங்க. இதை கண்டுபிடிச்சு பாருங்க என்ன வரும்னு. அப்ப நம்ம மொத்தமா 3 கண்டுபிடிக்கணுமா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சார்? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கம்ப்ளீட் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சு பாத்தீங்களா, அதுக்கு பேர் என்னது? கம்ப்ளீட் சொல்யூஷன். கெட்டிங் வேணா போடுங்க. அதுல டிஃபரன்ஷியேஷன் எல்லாம் இல்ல, வெறும் என்ன டைப்போ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஒரு ஆன்சர் வரும். ஆமாப்பா. ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை சேஞ்ச் பண்ணணும். 3 வந்துட்டு 2 மாத்தணும். ஆமா 2 மாத்தணும். அதான் வந்து கம்ப்ளீட் சொல்யூஷன். சரிங்களா? சிங்குலர் சொல்யூஷன் என்ன நடக்குது? சிங்குலர் சொல்யூஷன் வந்துட்டு dou by dou a-வும் dou by dou c-யும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு வேல்யூ எக்ஸிட் ஆகுது தான் பாக்குறீங்க. எக்ஸிட் ஆகுனா எலிமினேட் பண்ணி பார்க்கணும். இங்க எக்ஸிட் ஆகல, இது வந்து ராங் மெத்தட். அப்ப இதுக்கு வந்து நோ சிங்குலர் சொல்யூஷன் எழுதிக்கிறீங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் வந்து சிங்கிள் ஜெனரல் சொல்யூஷன் வந்து சிங்கிள் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் அதானே எழுதிக்கிங்க. என்ன பண்ணுங்க, கன்வெர்ட் டு சிங்கிள் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். அதாவது a மட்டும் இருக்கணும். அதுக்காக என்ன பண்ண போறீங்க, ரெண்டாவது இதை வந்து g of a ன்னு எடுத்துக்கிறீங்க. ரெண்டாவது வந்து டிவைட் பை a பண்ணனும். அப்போ கிளியரிங்களா? ஓகே சார். சரி இப்ப கண்டுபிடிக்கலாம். டோ z by டோ x என்ன வருது சொல்லுங்க. டோ z by டோ a which is equal to x plus இது ஆல்ரெடி போட்டுச்சு. y into வந்துச்சு சார். இது ஆல்ரெடி பண்ணிட்டோம் சார். x அது பண்ணியாச்சு. கடைசிக்கு மட்டும் என்ன கிடைக்குது, g dash of a ன்னு இருக்கும். கடைசிக்கு மட்டும் எனக்கு g dash of a. g dash of a. ஓகே சார். புரியுதுங்களா? புரிஞ்சுச்சு சார். சார் இதேவும் ப்ரீவியஸோட ஈக்குவேஷன் எக்ஸிட் ஆயிருந்தா அதுவும் நம்ம எடுத்து நம்ம சால்வ் பண்ணா அதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். சரிங்களா? அதாவது இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இது இருக்குது பாத்தியா, இது ஒரு ஈக்குவேஷன். மேபி g of a வந்து அவன் எடுத்துக்க சொல்லிட்டோம்னா எடுத்துக்க வேண்டியதான். இந்த ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷனையும் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், ஏங்கிறது எலிமெண்ட்டை எலிமினேட் பண்ணுவோம். சரிங்களா? ஃப்ரம் ஸ்டார் கமா டபுள் ஸ்டார் eliminating. Okay, so eliminating a and then the eliminate பண்ணிட்டு வரும் பாத்தியா, then we get the solution is called here, we get the solution is called a general solution. ஸோ இப்போ என்னன்னா நம்மளுக்கு g of a வேல்யூ தெரியாது, அது தெரிஞ்சாதான் எலிமினேட் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு சில ப்ராப்ளத்தில் வந்து அவனே கொடுத்துட்டு சால்வ் பண்ண சொல்லுவான். அப்படி இருக்கிற ப்ராப்ளத்துக்கு சால்வ் பண்ணலாம். பட் நம்ம மேக்ஸிமம் கேஸில் இந்த 2 லைன் மட்டும் இன்செர்ட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு சிலபஸ் இருக்குது. அதனால இது 2 லைன் மட்டும் இன்செர்ட் பண்ணிங்க. இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் நீங்கள் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எலிமினேட்டிங் a கிடைக்கும். அந்த எலிமினேட் a கண்டுபிடிச்சி வர சொல்யூஷன் பேர் தான் வந்து ஜென்ரல் சொல்யூஷன். ஓகே, எதாவது சால்வ் பண்ணணும், இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷன். ஓகேங்களாம்மா? எஸ் சார்.
அவ்வளோதான் கேட்டேன். இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர். 3 சொல்யூஷன் கொடுத்துக்கிறாங்க. ஃபைண்ட் அவுட் பண்ண 3 சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்றான ஐடியா கொடுத்துட்டேன். இப்போ இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 9 டைப்ல இதுதான் நடக்க போகுது. மேக்ஸிமம் 8 டைப் 8 டைப்புமே இதுதான் நடக்க போகுது. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதா மட்டும் பாருங்க, நம்ம பார்க்கலாம். மொத்தம் என்னென்ன பண்றது, இந்த ஒரு ப்ராப்ளம்